Hi friends, welcome to Forward IAS. ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குரூப் 4 வேக்கன்சி வந்து ஒரு வழியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி தான். சரிங்களா, டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3935, கிட்டத்தட்ட ஒரு 4000 வேக்கன்சி தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 கிட்ட எதிர்பார்த்தோம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 7,000 8,000 வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 4,000 வேக்கன்சி கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபைனல் வேக்கன்சி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் டவுட்டு. சரிங்களா, ஒரு 100 200 கூடுதா இல்லை 500 1000 கூடுதா அப்படின்றது வந்து நமக்கு போக தான் தெரியும். ஸோ மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3935. ஸோ அதில் டைப்பிஸ்ட் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1468. ஸோ நான் டைப்பிஸ்ட் சரிங்களா, அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வேக்கன்சி இருக்கு இல்லையா, அந்த வேக்கன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2210. அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 257. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3935. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் டைப்பிஸ்ட் வேக்கன்சியில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முன்னாடியே அவங்க சொல்லிடுறேன், இது வந்து உங்களுக்கு பயமுறுத்தலுக்காக இல்லை. ஸோ காம்படிஷன் எந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும், நீங்கள் எந்த ரேங்க்குள்ளே வர்றதுக்கு எய்ம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுங்கள். மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் டைப்பிஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபாரஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு. சரிங்களா, ஃபாரஸ்ட் ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 257 வேக்கன்சி தான். அது நம்ம கம்யூனிட்டிஸ் பிடிக்கும்போது ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் ஃபாரஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ நான் டைப்பிஸ்ட் இல்லாமல் மற்ற வேக்கன்சி எல்லாமே இந்த நான் டைப்பிஸ்ட் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 2467 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா, 3935 வந்து நான் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் 2467 போஸ்டிங்கு. ஸோ இதை கம்யூனிட்டி வைஸ் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 764, பிசி கேட்டகரிக்கு வந்து 653, பிசிஎம்முக்கு 86, எம்பிசிக்கு 493, எஸ்சிக்கு 370, எஸ்சிஏக்கு 74, எஸ்டிக்கு வந்து 24. சரிங்களா, ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நான் டைப்பிஸ்ட்டுக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் எந்த ரேங்கில் வரணும் அப்படின்றது இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து டென்டேட்டிவ் அனாலிசிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏன்னா வேக்கன்சி வந்து கண்டிப்பாக கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்க வேக்கன்சியை வச்சு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குது. பட் படிக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. அப்போ வந்து நம்ம எஃபர்ட்டை வந்து எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அவங்க மட்டும்தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், குரூப் 4 மட்டும்தான் எழுதணும் அடம் முடிச்சுட்டு இருக்காதிங்க. குரூப் 1 குரூப் 2 எந்தெந்த எக்ஸாம் கிடைக்குதோ எல்லா எக்ஸாமுமே எழுதுங்க. ஸோ எதில் நம்ம கிளிக் ஆகும் அப்படின்னே தெரியாது. அதனால் எந்த எக்ஸாம் விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு. சரிங்க, டைப்பிஸ்ட்டுக்கு மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1468. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 455, பிசிக்கு 389, பிசிஎம் 51, எம்பிசி 293, எஸ்சி 220, எஸ்சிஏ 44, எஸ்டி 14. நான் டைப்பிஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன்னா அதே தான் டைப்பிஸ்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இது வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சி தான், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இனிமேல் வந்து நமக்கு டைப்பிங் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இல்லாமல் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மார்க் அதிகமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். முழுக்க டைப்பிங் மட்டும் நம்பி இருக்காதீங்க. டைப்பிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், அதை நான் வந்து மறுக்கலை. பட் நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ரீசெண்டாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணாலே தெரியும், இந்த டைப்பிங்க்கும் நான் டைப்பிங் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மார்க் வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக டைப்பிங் வந்து முடிக்கிற அந்த டைப்பிங் அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டனால இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து டைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டைப்பிங் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. நீங்களுமே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாங்குவேஜ் அண்டு மேக்ஸுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஜிகேல சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி ஜிகேக்கு அதிக நேரம் படிப்பாங்க, லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸ் வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ போஸ்டிங் வாங்கினவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் வந்து போஸ்டிங் அடிக்க முடியும். ஸோ லாங்குவேஜுக்கும் மேக்ஸுக்கும் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.